Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்திலிருந்து அதிமுக பாஜக முகாம்களில் நொடிக்கு நொடி பரபரப்பு தான். அண்ணாமலையின் தலைவர் பதவி என்ன ஆகும், அதிமுக ஓரணியில் திரளுமா என்பதெல்லாம் அடுத்தடுத்து கேள்விகளாக எழுந்திருக்க அடுத்த வார இறுதிக்குள் முடிவு கிடைக்கும் என கூறப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருந்தாலும் தற்போதே யார் யாருடன் கூட்டணி என்ற சமிக்கைகள் தெரிந்துவிட்டது. அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணையும் கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு நடந்த அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பில் இரு தரப்பிலுமிருந்து பல கண்டிஷன்கள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதாவது அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என இபிஎஸ் கண்டிஷன் போட்ட நிலையில் அந்த நடவடிக்கை எல்லாம் பாஜக இறங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த தலைவர் யார் என்ற தேடுதல் படலத்தில் பாஜக ஈடுபட்டு வரும் நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லி பயணத்திற்கு பிறகு அண்ணாமலை பேச்சில் இருக்கும் தோரணையும் மாறிவிட்ட நிலையில் மறுபடியும் வருகிற 7ஆம் தேதி அண்ணாமலை டெல்லிக்கு செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 9ஆம் தேதி வாக்கில் பாஜகவின் புதிய தலைவருக்கான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு என சொல்லப்படும் நிலையில் அதற்கு முன்பாக அண்ணாமலை டெல்லி செல்வது பரபரப்பை கூட்டியுள்ளது. அதாவது தேசிய தலைவர் நட்டா தலைமையில் நடக்கும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அண்ணாமலை டெல்லி சென்றாலும் அந்த பயணத்தின் போதே புதிய தலைவரை நியமிக்க ஏதுவாக பதவியை ராஜினாமா செய்யவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரும் நிலையில் அந்த பயணத்தின் போது மோடியை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தனித்தனியாக சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் இருவருக்குமே நேரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மோடியுடனான சந்திப்பின் போது தொகுதி மறுசீரமைப்பு, டாஸ்மாக் முறைகேடு, நிதி பகிர்வு ஆகியவை குறித்து எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் மோடியை சந்திக்கும் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கோரிக்கை வைக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஒன்றுபட்ட அதிமுக மூலமாகவே திமுகவை வீழ்த்த முடியும் என எண்ணும் பாஜக பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் எக்காரணம் கொண்டும் மீண்டும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை சேர்த்துக் கொள்ள முடியாது என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து வரும் நிலையில் மீண்டும் அதிமுகவுடன் சேர்த்துக் கொள்ள சொல்லி பிரதமர் மோடியின் உதவியை ஓபிஎஸ் நாடலாம் என சொல்கிறார்கள். இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பாதி உறுதியாக இருக்கும் நிலையில் அடுத்த வாரத்திற்குள் இறுதி வடிவம் பெற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.